அன்பார்ந்தவர்களே, புனித வளனாரின் மனநிலை வியப்புக்குரிய ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். இறைமகனை பெற்றெடுப்பவருக்கு தான் கணவராவதா, இறைமகனை வளர்க்கின்ற ஒரு தந்தையாவதா என்றெல்லாம் தாழ்நிலையில் இருக்கிற நான் இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மனம் தயங்குகிறார். ஆகவே அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தையை பற்றி கனவு காண்கிறார். அந்த குழந்தை பிறந்த பிறகு அவனை பாராட்டி புகழ்ந்து கொண்டாடுகிறார். அது எல்லாவற்றிலும் தன்னுடைய தாழ்நிலை மிக தெளிவாக பளிச்சிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒளி அமை பிறை நுதல் புருவத்து ஒன் சிலை வெளியமை உடிவிழி துகிரை வெல் இதழ் நளியமை ஆம்பல் வாய் நளினம் நான்முகம் களியமை நீர்வுக காணலாம் கோலோ என்று மகிழ்வினை படலத்திலே வளனார் குழந்தையை பற்றி கனவு காண்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ஒளி பொருந்திய பிறை போன்ற நெற்றியையும் புருவமாகிய ஒளி பொருந்திய வில்லையும் வானத்தில் அமைந்த வெண்மீன் போன்ற கண்ணையும் பவளத்தை வெல்லும் உதட்டையும் குளிர்ச்சி பொருந்திய ஆம்பல் மலர் போன்ற வாயையும் தாமரை மலர் காண நானும் முகத்தையும் களிப்புடன் கூடிய கண்ணீர் சொரிய காணவும் கூடுமோ என்பது இந்த செயலுடைய பொருள். இதனுடைய கருத்து என்ன என்றால், இறைமகனின் நெற்றி பிறை நிலவு போன்றது, சுடர்விடும் வில் போன்றது புருவம், வெண்மீன் போன்றது கண், பவளத்திலும் சிவந்தவை உதடுகள், அவனது திருவாய் ஆம்பல் மலரை போன்றது, அவனது திருவடிகள் தாமரை மலர் போன்றவை, அத்திருவடிகளை என் கண்ணீரால் கழுவி மகிழும்படி அவனை நான் காண வேண்டும் என்று புனிதர் சூசை ஆசை கொள்கிறார். ஒளியமை பிறை நுதல் புருவத்தொன் சிலை வெளியமை உடுவிழி துகிரை வெல் இதழ் நளியமை ஆம்பல் வாய் நளின நான்முகம் களியமை நீருக காணலாம் கொலோ என்று சொல்வதை பார்க்கிறோம். பல்வேறு மலர்கள் இங்கு ஓமையாக வருகின்றன. அவையெல்லாம் தமிழ்நாட்டு மலர்கள். வெறுமனே ஒரு சாதாரண குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அல்ல, கண்ணீர் உக காண வேண்டும், மனது உருகும்படியாக காண வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தை இறைமகன். அந்த உணர்ச்சியோடு வளனார் இருப்பதை இறையடியார் வீரமணி மாமுனிவர் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார். பார்ப்போம், ரசிப்போம்.